உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், வறுமை இருக்கலாம், பண கஷ்டங்கள் இருக்கலாம், கடன் இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாக என்னென்னமோ சொல்லலாம், என்ன வேணா இருக்கட்டும். ஆனால் உங்களுக்கு இல்லாட்டி இப்படி கூட யோசித்து பாருங்களேன், நீங்கள் செல்வந்தராக இருக்கலாம், நல்ல 2-3 வீடு வச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் இன்னும் கார் வச்சிருக்கலாம், பங்களா வச்சிருக்கலாம், நல்ல ஹெல்த்தாக இருக்கலாம், நல்ல ஃபிட்டாக இருக்கலாம், நல்ல சூப்பராக ட்ரெஸ் பண்ணலாம், எப்படி வேணா இருக்கட்டும். ஆனால் இந்த 2 கோணத்தில் இருக்கிறவங்களுக்கும் வாழ்க்கையில் சமாதானம் என்பது அவ்வளவு ஈஸியாக கிடைக்கவே கிடைக்காது. இந்த உலகத்தில் பணம் வைத்திருக்கிறவங்க, புகழ் வைத்திருக்கிறவங்க, அந்தஸ்து வைத்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு சமாதானமே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை. ஒருவேளை பலவீனமாக இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷமே இல்லை. யாருக்கு சந்தோஷம்? திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற, தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற, அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல கட்டணுங்கிற உணர்வுள்ள அத்தனை பிள்ளைகளும் இந்த உலகத்துல சந்தோஷமா இருப்பீங்க.